பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் உங்களுக்கு விசேஷித்த நல்ல நாளாய் அமையும்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறோம், அல்லது நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு திருமண நாளோ பிறந்த நாளோ அல்லது வீடு கட்டி பால் காய்ச்ச போகிறோமோ, அல்லது சில முக்கியமான பண்டிகை நாட்கள், அந்த மாதிரிலாம் சில விசேஷ நாட்கள்லாம் இருக்கும். இல்லை, அந்த செலிப்ரேட் பண்ணும்படியாக ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம போடுவோம். இவங்கள நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் நடக்கலை அப்படின்றதுக்காக கடவுள் இல்லைன்னு ஆயிடாது. ஏற்ற வேளையில் ஏற்ற நன்மைகளை தந்து நம்மளை இதுவரைக்கும் அருமையாய் நடத்தி வந்த தேவனை நம்ம மறக்கவே கூடாது தானே. ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்ன, நம்ம போடுற அந்த லிஸ்ட்டில் தேவனை ஃபஸ்ட்டு வைக்காம லாஸ்ட்டில் போடுறதுனால தான் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டம், நஷ்டம், தோல்விகள், பண பற்றாக்குறை, குடும்பத்தில் சண்டைகள், பிரிவினைகள், நஷ்டங்கள், இப்படி பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகளுக்கு நம்ம ஆளாக வேண்டி இருக்கிறது. ஆமாம் தானே? ஆமாம். அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள்னு வேதம் சொல்லுது. ஓகேவா? தேடிதான் ஆகணும். இல்லை, கடவுளை நம்ம முன் வைக்கிறோம் அப்படி எதுக்குன்னு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், எந்த ஒரு கஷ்டம் நஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கடவுளை வேண்டுறதே. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுக்கும்பொழுது அவர் வந்து நின்று எல்லாத்தையும் அழகாக அருமையாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆமாம் தானே? வேதத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்துவார் குறிச்சுல, உங்கள் பாதைகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன் செல்லும். தடைகளை நீக்கி போடுகிற தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவ கிருபை உங்களுக்கு முன்னாடி போகும்போது தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். தடைகளை நீக்கி போட்டு தேவன் எல்லா நன்மைகளையும் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வாட்ஸ்அப் குரூப், ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேவனை அறிமுகப்படுத்துகிற அந்த ஊழியத்தின் காரியங்களுக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு தேவனுடைய வார்த்தை. நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தேவன் உங்கள் எல்லைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமேன். ஆமேன். ஹாவ் a blessed day. God bless you. Bye bye.